திருமணம் முடிந்த முதல் நாள் இரவு அந்த கணவன் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய முதல் மனைவியின் புகைப்படத்தை அலங்கரித்து அந்த அறையில் வச்சிருக்கிறாரு. அந்த புகைப்படத்தை காட்டி, உனக்கு இனிமேல் இந்த பெண்தான் தெய்வம், நீ தினமும் காலையில் எழுந்ததும் இவளை வணங்கிவிட்டு உன்னுடைய வேலைகளை துவங்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவிக்கு அவர் ஒரு அறிவுரை கொடுக்கிறார். அப்போ இந்த பெண்ணுக்குள்ள, அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணுக்குள்ள ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. இன்னும் அவர் தன்னுடைய முதல் மனைவியை நினைவிலே தான், முதல் மனைவியினுடைய நினைவிலே தானே அவர் வாழ்கிறாரு, எப்படி நாம் அவரோடு குடும்பம் நடத்துவது என்கிற ஒரு மனோநிலையில் அந்த இரண்டாவது மனைவி இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி இதை எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சின்னதாக ஒன்று யோசிக்கிறாங்க. மறுநாள் அந்த அறையில் அவங்க தன்னுடைய முதல் கணவருடைய புகைப்படத்தை நல்ல அழகாக ஃப்ரேம் போட்டு அவங்க வைக்கிறாங்க. தினமும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இவரை உங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு உங்களுடைய வேலைகளை துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சிக்கலாக போகுது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியிடம் தான் ஏற்கனவே திருமணம் செய்த இறந்து போன மனைவியை நீ தெய்வமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு சிறந்த செயலாக பார்க்கிற இந்த சமூகம், ஆனால் ஒரு பெண் ஏற்கனவே தான் திருமணம் செய்து இறந்து போன தன்னுடைய கணவனை புதிய கணவனுக்கு அறிமுகப்படுத்தி இவர்தான் உன்னுடைய தெய்வம், நீ இவரை முக்கியமாக கருதணும் அப்படின்னு சொல்லும்போது அது உடஞ்சி போகுது. இன்னும் அந்த பெண் ஏற்கனவே தன்னுடைய கணவனுடைய ஞாபகத்தில் தான் இருக்கிறாளோ அப்படின்னா அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் மறுநாள் அந்த கணவன் அந்த புகைப்படத்தை எடுத்துறார். தன்னுடைய மனைவியின் புகைப்படத்தை அவர் எடுத்துறாரு. இந்த அம்மாவும் தன்னுடைய கணவனுடைய புகைப்படத்தை எடுத்துறாரு. இப்படி ஒரு சிறுகதை ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறுகதை. இது 1974-75களில் செம்மலர் என்கிற ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு சிறுகதை. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிறது எப்படி தோணிச்சு, ஏன் தோணிச்சு அப்படின்னு சொல்லி நாம் அதனுடைய வரலாற்றுடைய துவக்க காலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் அது பிளவுண்ட போது அதனுடைய ஒரு சாரமாக, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கு கலை இலக்கிய பெருமன்றம் என்கிற அமைப்பிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. சென்னையில் வழக்கறிஞர் சிகரம் சா செந்தில்நாதன் அவர்கள் இங்கு மக்கள் எழுத்தாளர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க அன்னைக்கு வந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் உள்ளிட்ட, தீபம் நா பார்த்தசாரதி, அகிலன் உள்ளிட்ட மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய கதைகளை, படைப்புகளை அதை ஒரு வரியில் சொல்கிறாங்க. இப்படி தொங்க விடுவாங்களா, இப்படி காட்டுவாங்க, அப்படி அந்த புத்தகத்தை இப்படி காட்டி இப்படி தட்டி அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த புத்தகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு தொடர்ந்த ஒரு திறனாய்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த மக்கள் எழுத்தாளர் சங்கம் சென்னையில் மிக தீவிரமாக இயங்கிட்டு இருக்கு. அதில் அதனுடைய தொடர்ச்சியாக மதுரையில் மதுரையை மையமாக வைத்து செம்மலர் என்கிற ஒரு மாத இதழை, இலக்கிய இதழை எழுத்தாளர் கு சின்னப்ப பாரதி அவர்கள் துவங்குகிறார்கள். அந்த செம்மலர் ஏடை புதிதாக துவங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஏடாக அது பதிவு செய்து கொள்கிறது. கூசிப்பாவிடமிருந்து அந்த ஏடை பெற்று அது தன்னுடைய ஏடாக மாற்றிக்கொண்ட போது அதில் எழுதி கொண்டு வந்த 35 எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து 1974 நவம்பரில் மதுரையில் கூடி ஒரு புதிய எழுத்தாளர் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக 1975 ஜூன் 12-13 முதல் மாநில மாநாடு, அமைப்பு மாநாடு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறுகிறது. அதில் தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற அமைப்பு உருவாகிறது. 1975 காலம் நமக்கு தெரியும். எழுதுவதற்கும் பேசுவதற்கும் தடை விதிக்கப்பட்ட ஒரு காலம். அப்போது நாங்கள் எழுதுவோம், நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாச்சு. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய அந்த முதல் மாநில மாநாட்டில் மராட்டிய எழுத்தாளர், மராட்டியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய போராளி, அவங்க எழுத்தாளர்னு கூட அவங்க சொல்ல முடியாது, மராட்டியத்தில் இன்றைக்கும் இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருந்த பருலேக்கர், கோதாவரி பருலேக்கர் அந்த முதல் மாநாட்டில் பங்கு பெறுகிறார்.
அவர் பேசுகிறாங்க. அந்த கோதாவரி பர்லேக்கர் அந்த முதல் மாநாட்டில் அவங்க கலந்து கொண்டு அவங்க பேசும்போது அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. எழுத்து குறித்து, எழுத்து என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் அந்த ஆதிவாசிகள் மத்தியில் முதலாக அவங்க செயல்பட செல்லும் பொழுது அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கூட எனக்கு கிடைக்கவில்லை. நான் மரத்தடியின் நிழலில் தங்கியிருந்தேன், மரத்தடியில் தூங்கினேன் என்று சொல்கிறாங்க. அப்படி மரத்தடியில் தூங்கி அவங்க அந்த பகுதிக்கு சென்று ஒரு 15 வருடம் பொறுத்து ஒரு பெண்மணி அவர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அந்த பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக வடிகிறது. ஏமா நீ அழுவுற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. நான் அழல, இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. 15 வருடங்களுக்கு முன்னால் அந்த கிராமத்தில் ஆதிவாசி பெண்கள், அழகான இளம் ஆதிவாசி பெண்கள் நிலப்பிரபுகள் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவார்கள். அப்படி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்பட்ட ஒரு பெண், அந்த பெண் அவங்களுடைய கணவர் அதை பார்த்து அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக வராங்க. காப்பாற்ற வரும்போது அந்த பெண்மணியின் கணவரை அடித்து கொன்று விடுகிறாங்க. கொன்று மண்ணுக்குள்ளே புதைச்சிடுறாங்க. அங்கே அது புகாராகி அப்போ காவல்துறை அரசு மருத்துவர் அந்த பிணத்தை கூராய்வு செய்கிறார். கூராய்வு செய்யும்போது சொல்கிறாரு, இது மனித எலும்பு இல்லை, இது மாட்டினுடைய எலும்பு அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த மருத்துவர் என்பவர் அரசின் ஒரு நிர்வாகியாக மாறி அங்கு கொலையே நடக்கவில்லை என்று சொல்வதற்காக அப்படியான ஒரு சம்பவம் நடந்த ஒரு கிராமத்தில் 12 வருடம் பொறுத்து அந்த கோதாவரி பர்லேக்கர் பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறார், எங்களுடைய கிராமம் செங்கொடி இயக்கத்தால் பாதுகாக்கப்பட்டு இன்று நாங்கள் நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை அந்த முதல் மாநாட்டில் பர்லேக்கர் சொல்கிறாங்க. அவங்க எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எழுத்து என்பது தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் கண்ட அந்த அனுபவத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முதல் மாநில மாநாட்டில் சொல்கிறாங்க. அந்த முதல் மாநில மாநாடு என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற பெயரோடு அந்த மாநாடு துவக்கப்படுது. அதுதான் நம்முடைய அமைப்பு என்பது ஒரு அதிகாரப்பூர்வமாக துவக்கப்படுகிறது. துவக்க அந்த மாநாடு என்பதே கவிதை, நாடகம், கருத்தரங்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்வுகளோடு துவங்குகிறது. அந்த மாநில மாநாட்டில் துவக்கப்பட்ட அல்லது முன்வைக்கப்பட்ட அந்த மாநில மாநாட்டில் தலைவர் அப்படிங்கிற ஒரு தலைவரே கிடையாது. நமக்கு தாமியகாசாவுக்கு தலைவர் என்கிறது 3வது மாநில மாநாட்டிற்கு பிறகுதான் தலைவர் என்கிற பொறுப்பே வருது. முதலில் பொதுச் செயலாளர் தோழர் கே முத்தையா அவர்கள் பொதுச் செயலாளராக முன்வைக்கப்படுகிறார். 2 துணை செயலாளர்கள், அப்படி தான் அது வருது. அப்படி துவக்கப்பட்ட அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இன்னைக்கு 15வது மாநில மாநாட்டை நம்ம நடத்தியிருக்கோம். கன்னியாகுமரியில் 15வது மாநில மாநாடு நடத்தியிருக்கோம். நம்முடைய துவக்க காலம் என்பது எழுத்தை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விவாதிக்கப்பட்ட காலம். எழுத்து இலக்கியம் சார்ந்து நம்முடைய நீங்கள் 2 மாநாடு 3வது மாநாட்டில் தான், அதாவது முதல் 2 மாநாட்டிலையும் எழுத்தாளர்கள் அல்லது எழுத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் தான் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 2 மாநாட்டினுடைய விதி. 3வது மாநில மாநாட்டில் தான் ஆர்வலர்களும் வாசிப்பவர்களும் அந்த தாமியசாவில் உறுப்பினராக முடியும் என்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. 3வது மாநில மாநாட்டில் தான் அந்த திருத்தம் வருது. இப்படி 3வது மாநில மாநாடு சென்னையில் நடக்குது. 1981 3வது மாநில மாநாடு என்பது சென்னையில் நடக்குது. முதல் மாநாடு மதுரை, 2வது மாநாடு கோவை, 3வது மாநாடு சென்னை. இந்த 3வது மாநாட்டில் தான் ஆர்வலர்களும் பங்கெடுக்கலாம், வாசிப்பவர்களும் உறுப்பினராகலாம் என்கிற ஒரு நிகழ்வுக்கு வருகிறது. நீங்கள் 11வது மாநாடு சென்னையில் நடக்கும்போது தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்கிற ஒரு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த காலகட்டம் என்பது இந்த 50 ஆண்டு அப்படிங்கிறது நீங்கள் தாமியசா அல்லது தாமியகாசாவுடைய செயல்பாடுகளை நாம் கணிக்கிற பொழுது அல்லது பார்க்கிற பொழுது நம்முடைய அரசியல் சூழல், இந்த நாட்டினுடைய சூழல், நம்முடைய காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் 1975 தாமியகாசா அல்லது தாமியசா துவங்கப்பட்ட போது சோவியத் யூனியன் என்கிற ஒரு சோசலிச முகாம் இருந்தது. அன்றைக்கு ஒரு முதலாளித்துவ முகாம் அமெரிக்கா தலைமையிலையும், அதற்கு மாற்றாக
சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தோடு ஒரு சோசியலிச முகாம் என்பது சோவியத் யூனியனுடைய தலைமையில் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் என்கிற அந்த ஒரு முகாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த முகாம் இல்லை. இன்னைக்கு சோசியலிச முகாம் என்பது தகர்ந்து போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சோசியலிச முகாம் இல்லை. இன்னைக்கு வந்து கியூபா இருக்குது, அல்லது சீனா இருக்குது, அல்லது வியட்நாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அன்றைக்கு இருந்த மாதிரி ஒரு முகாமாக நேட்டோ நாடுகளுக்கு எதிர் வரிசையில் இருந்த சோசியலிச முகாம் என்பது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அணிசேரா நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க உலகளவில். இந்த அணிசேரா நாடுகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு செலுத்திய ஒரு நாடுகளாக அன்னைக்கு இருந்தது. அவங்க வந்து நாங்கள் அமெரிக்கா பக்கமும் கிடையாது, நாங்கள் சோவியத் பக்கமும் கிடையாது, நாங்கள் எந்த அணியிலுமே இல்லை, ஆனால் நாங்கள் ஜனநாயகவாதிகள் அப்படிங்கிற பெயரில் ஒரு அணிசேரா நாடுகள் என்கிற பெயரில் ஒரு மூன்றாம் உலக நாடுகள் சேர்ந்து ஒரு மிக சக்தி மிக்க ஒரு அமைப்பாக இருந்தன. இந்த சோசியலிச முகாம் என்பது உயிரோடு இருந்த வரைக்கும், ஒரு செல்வாக்கோடு இருந்த வரைக்கும், இந்த நாடுகளில் அமெரிக்க சார்பற்ற இந்த மூன்றாம் உலக நாடுகளில் சேமநல அரசுகள் இருந்தன. அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்லது செய்யணும், நீங்கள் ஒரே சுரண்டலோ அல்லது கடுமையான சட்டங்கள் மூலம் மக்களை அடக்குமுறை செய்வதோ என்பதை தாண்டி அந்த அரசுகள் வந்து மக்களுக்கு, நீங்கள் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குல்ல, நீங்கள் வந்து இலவசமாக பேருந்து விடுறாங்க, குழந்தைகளுக்கு இலவச பேருந்து, பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும்போது அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மாணவியர் யாராக இருந்தாலும் மாதம் 1000 ரூபாய், இப்படி சில நலத்திட்டங்களை கொண்ட அரசுகள் உலகில் பல நாடுகளில் இருந்தன. அதை சேமநல அரசுகள் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இந்த இந்த சோசியலிச முகாம் தகர்ந்த பிறகு இந்த மூன்றாம் உலக நாடுகளோ அல்லது இந்த சேமநல நாடுகள் என்பது, சேமநல திட்டங்களை வகுத்த இந்த அரசுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வலதுசாரிகள் பக்கம் அல்லது சுரண்டலின் பக்கம் அல்லது முதலாளித்துவத்தின் பக்கம் சாயக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. இப்படி உலக அளவில் பல அரசியல் மாற்றங்கள் நடந்த ஒரு காலகட்டம் என்பது இந்த 50 ஆண்டுகள். மிக முக்கியமாக இந்தியாவில் பாபர் மசூதி என்கிற ஒரு வரலாற்று கட்டடம், ஒரு மசூதி, பாபரால் கட்டப்பட்ட ஒரு மசூதி வலதுசாரிகளால் இங்கு இடித்து நொறுக்கப்பட்டது. மிக கொடூரமான ஒரு நிகழ்வாக இந்த காலகட்டத்தில் நடந்த, நீங்கள் இந்திய அரசியலில் நடந்த மிக கொடூரமான ஒரு நிகழ்வாக நம்ம அதை பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து அதற்கு எதிரான ஒரு அரசியல் பிரச்சாரம் செய்யப்பட்டு நீங்கள் வந்து உண்மையில் அது நான் கூட யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம இப்படி அது உடைக்கப்படுமோ, அது எப்படி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணால் கூட அது பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாபர் மசூதி நொறுக்கப்பட்டதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய 2 விதமான இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் வந்து இங்கே உருவாயிருக்கு. ஒன்று சிறுபான்மை இஸ்லாம் மக்கள் மத்தியில், இஸ்லாம் மதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சில தீவிரவாத இயக்கங்கள் இங்கு தோன்றி இருக்கின்றன. இந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னால் கிடையாது. அதற்கு பின்னால் பல தீவிரவாத குழுக்கள் நாமளும் அப்படி தான் இயங்கணும் என்கிற ஒரு ஜனநாயக தன்மையை மீறி செயல்படக்கூடிய பல அமைப்புகள், பல குழுக்கள் உருவாகியிருக்கின்றன. இந்த குழுக்களை காட்டி இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் இஸ்லாம் மக்கள் மீதான, சிறுபான்மையினர் மக்கள் மீதான அவர்களுடைய அடையாளத்திற்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்துவதற்கான பல சட்டங்கள், எல்லா விதமான வரைமுறைகளை மீறிய ஒரு நியாயமற்ற ஒரு செயலில் ஈடுபடுகிற பல வலதுசாரி அமைப்புகள் உருவாகியிருக்கின்றன. இப்படி இந்த காலகட்டம் என்பது வந்து அரசியல் ரீதியாக வலதுசாரிகளுடைய வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கியிருக்கு. இந்த காலகட்டத்தில் அம்பேத்கருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு வந்து 1990, 91 பிறகு இங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில், பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. நீங்கள் வந்து காரல் மார்க்ஸனுடைய பல நூற்றாண்டுகள்லாம் வந்திருக்கு. ஆனால் அந்த நூற்றாண்டுகள் வந்து ஏற்படுத்தாத எழுச்சியெல்லாம் அம்பேத்கருடைய பிறந்தநாள் நூற்றாண்டிற்கு பிறகாக தோன்றிய அமைப்புகள் கருத்தியல் ரீதியாக அல்லது படைப்பு ரீதியாக பல எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. தலித் இலக்கியம் என்கிற அந்த வகைமை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு முன்னுக்கு வந்திருக்கு இந்த காலகட்டத்தில். நாம் தாமியேசா தோன்றிய பிறகு இந்த 50 ஆண்டுகளில் நடந்த நான் நிகழ்வுகளை சொல்கிறேன், மிக முக்கியமான குறிப்பிட வேண்டிய நிகழ்வுகள். நாம் இந்த தாமியேசா அமைப்பு இந்த எல்லா நிகழ்வுகளுக்குமே வந்து முகம் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எழுப்பி இருக்கக்கூடிய முழக்கங்கள் இருக்குல்ல, நாம் எழுப்புகிற முழக்கங்கள் அல்லது தொடர்ந்து செயல்படுகிற நம்முடைய படைப்புகளுடைய கருத்தாக்கங்கள் வந்து இந்த அரசியல் ரீதியான இந்த மாற்றங்கள் எல்லாவற்றிற்குமே முகம் கொடுப்பதாக அமைந்து கொண்டே வருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த 2000 இருக்குல்ல, இந்த
இந்த 21ஆம் நூற்றாண்டின் பிறப்பு. நாம் வந்து 20ஆம் நூற்றாண்டிலையும் வாழ்ந்திருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டிலையும் வாழ்ந்திருக்கிறோம். இந்த 2 நூற்றாண்டுக்குமான என்ன வித்தியாசம், இந்த 2 நூற்றாண்டுக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு காலத்தை நாம் எப்படி நிர்ணயிக்கிறாங்க, எல்லா காலங்களையும் வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருவியை மையமாக வைத்து அந்த காலத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. நீங்கள் கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், உலோக காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி என்ன காலம்? இன்றைக்கி கணினியினுடைய காலம். இந்த கணினி காலத்திற்கும் அதற்கு முன்னால் கணினியும் முன்னால் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி கருவிகளுடைய காலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அது என்னன்னா, அது குணமாற்றம் நம்ம சொல்கிறோம்ல, அளவு மாற்றம் குணமாற்றம், அப்படியான ஒரு குணமாற்றத்தை கொண்டு வந்தது இந்த கணினி என்கிற ஒரு தொழில்நுட்பம். நீங்கள் ஒரு உலகத்தில் எல்லா இயந்திரங்களிலும் சக்கரம் இல்லாத எந்திரமே கிடையாது உலகத்தில். இருக்கா? சக்கரம். நீங்கள் ஒரு சிறிய கடிகாரத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லில் இருக்கக்கூடிய ஆலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்கூடத்தில் இருக்கக்கூடிய எந்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சக்கரம் ஒரு சிறிய சக்கரம், இந்த 2 சக்கரத்திற்குமான சுழற்சி தான் எந்திரமாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் எந்திரமே கிடையாது. இந்த உலக மனித சமூக வரலாற்றில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு அறிவியல் புரட்சி. அந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அது அதனுடைய அடுத்த கட்டத்தை அடையுது. அது என்னன்னு சொன்னால் டிஜிட்டல். சக்கரம் தேவையில்லை. சக்கரம் என்பது இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்து அன்னைக்கு பாலஸ்தீன ஆதரவு இயக்கத்தில் பேசும்போது சிந்தன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இன்னைக்கு டிஜிட்டல் என்பதையும் தாண்டி செயற்கை தொழில்நுட்பம், இந்த ஏஐ இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் இயந்திரங்கள், அதாவது அழிக்கக்கூடிய ஆயுதங்கள், மனிதனை கொலை செய்யக்கூடிய ஆயுதங்கள் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்படுகிறது. இப்போது இன்றைக்கி பெரம்பூரில் இந்த சிஐடி அலுவலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய சைதை ஜெயின் மீது ஒரு குண்டு போடணும் அப்படின்னு சொன்னால் வேறு யாருக்குமே எந்த பாதிப்புமே வராத அளவு சைதை ஜெயினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கண்காணித்து அவர் எப்படி இருப்பார், அவர் குரல் எப்படி இருக்கும், அவர் உயரம் எப்படி இருக்கும், அவர் எங்கே நடந்து போயிட்டுருக்கிறாரா, ஆட்டோவில் போயிட்டுருக்கிறாரா, பஸ்ஸில் போயிட்டுருக்கிறாரா, அவர் வெயிட் என்ன மாதிரியான ஒரு சின்ன தாக்குதலின் மூலம் அவரை கொலை செய்ய முடியும், இது எல்லாத்தையுமே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து திட்டமிடுது, மிக சரியாக அதை செய்து முடிக்குது. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இப்போ நடக்கக்கூடிய யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யுத்தத்தை ஒரு செயற்கை நுண்ணறிவு செய்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பல், அந்த நீர்மூழ்கி கப்பலை வடிவமைப்பதற்கு 2 வருடம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த படம் வரைஞ்சி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன வரணும் அப்படிங்கிறத வடிவமைப்பதற்கு மிக சரியாக அதில் ஏதாவது ஒரு எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து 1 மாதத்தில் அதை வடிவமைக்குது. 1 மாதத்தில் வடிவமைக்கும் போது பெரிய அளவிற்கு 99.9% சரியாக இருக்குது, 0.1% தான் அதில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த புரட்சி இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது இந்த கணினி மயமாக்கப்படுகிற பொழுது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? நீங்கள் நம்ம ஒரு அமைப்பு என்பது, நம்ம அமைப்பாக இங்கே ஒரு 20 பேர் 25 பேர் கூடியிருக்கோம். இந்த அமைப்பை இந்த 25 பேரை கூட்டுறதுக்கு வந்து இங்கே வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கணும். 25 பேரை கூட்டுறதுக்கு முதல்ல ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு திட்டமிட்டிருக்கணும். நாம் இந்த தேதியில் இன்றைக்கி இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதை எல்லாருக்கும் தகவல் சொல்லியிருக்கணும். அந்த தகவல் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோணும், இன்றைக்கி எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு இன்றைக்கி அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் வந்து மாற்றி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்மளை இங்கே வர வச்சுருக்கணும். இது என்பது ஒரு கூட்டு முயற்சி. நம்முடைய முயற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி. இன்றைக்கி உலகத்தில் வந்து இந்த கூட்டு முயற்சி என்பது இருக்குல்ல, இந்த கூட்டு முயற்சி என்பது மிக 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 முக்கியமானதாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. நீங்கள் இந்த கணினி, இந்த செல்ஃபோன் வரும்போது ஒரு விளம்பரம் வச்சாங்க, மிகப்பெரிய ஒரு விளம்பரம் வச்சாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் விளையாடுவதற்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். ஒரு செஸ்ஸு இல்லை வேறு ஏதோ ஒரு சீட்டு, எந்த விளையாட்டுனாலும் 2 பேர் இல்லாமல் விளையாட முடியாது. ஆனால் அவன் என்ன விளம்பரம் வச்சான்னா, நீயும் விளையாடலாம். இந்த தனி மனிதன் அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைச்சலை, ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. நாடகம் நிகழ்த்தப்படுது, நாடகத்துக்கான முகாம்கள் நிகழ்த்தப்படுது, எல்லாமே இருக்குது. பல நாடகங்கள் உருவாகுது. திருநெல்வேலி மாநில மாநாட்டிற்கு பிறகு அது 6வது மாநாடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாட்டுப்புற கலைஞர்களுடைய பங்கேற்பு என்பது மிக அதிகமாகுது. நீங்கள் அது
தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்று மாறுவதற்கு அதனுடைய 11வது மாநாட்டுக்கு பிறகுதான் அது கலைஞர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி மாறுது. அது சென்னையில் நடந்த அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான நலவாரிய கோரிக்கை உருவானதுக்கு அப்புறம் தான் நாட்டுப்புற கலைஞர்கள் என்பவர்கள் தாமியசானுடைய அங்கம் என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. கால மாற்றம் என்பது இந்த கால மாற்றத்திற்கு முகம் கொடுக்கிற வகையில் தாமியசாசா தன்னுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்பது அது எழுத்து கலை என்பதை தாண்டி பண்பாடு என்கிற ஒரு விஷயத்தை அது தன்னுடைய மாநாட்டில் தன்னுடைய செயல்பாட்டில் சேர்க்குது. அது ஒரு பண்பாட்டு அமைப்பு. இன்னைக்கு தாமியசாசா என்பது தாமியசானுடைய ஊழியர்கள் என்பது பண்பாட்டு ஊழியர்கள். இந்த பண்பாட்டு ஊழியர்கள் என்கிற கருத்தாக்கம் எப்போ வருது தாமியசாக்குள்ள? நீங்கள் தாமியசா தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக தொடர் பிள்ளைன்னு இருக்கும்போது அவர் ஒரு அறிக்கை வைக்கிறார், பண்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த பண்பாட்டு அறிக்கையில் அவர் ஒன்று சொல்லுவார். அந்த பண்பாட்டு அறிக்கையில் அதாவது வடசென்னை தென்சென்னை பிரிந்த பிறகு முதல் தென்சென்னை மாவட்ட மாநாட்டில் அந்த அறிக்கை வைக்கப்படுது. ராயப்பேட்டில் அந்த மாநாடு நடக்குது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பண்பாடு என்பது ஒரு பூசணிக்காயை போல முழுமையானது, கலை இலக்கியம் என்பது அதில் ஒரு கீற்று தான். ஒரு பூசணிக்காயில் ஒரு கீற்று போடுறது தான் என்னது கலை இலக்கியம், மீறி அதனுடைய கல்வி வாழ்நிலை இப்படின்னு சொல்லி அதற்குள் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தாமியசா என்பது ஒரு பண்பாட்டு அமைப்பு. தாமியசா ஒரு பண்பாட்டு அமைப்பு என்கிற பொழுது தான் அது அம்பேத்கர் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவிற்கு பிறகு ஏற்பட்ட அந்த எழுச்சியை ஒட்டி அதோடு அது தன்னை இணைத்துக் கொள்கிறது. தாமியசாவிற்குள் வந்த படைப்புகளில் ஏராளமான தலித்திய படைப்புகள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான படைப்புகள் அல்லது அவற்றை நையாண்டி செய்கிற படைப்புகள் சொல்லி ஏராளமான படைப்புகள் உருவாகுது. நீங்கள் 1990களில் தான் தாமியசால இந்த கலை இலக்கிய போட்டிகள் நடத்துகிறாங்க. இலக்கிய போட்டிகள் 90ல் ஒரு சிறுகதை போட்டி நடத்துகிறாங்க, 90ல் கவிதை போட்டி நடத்துகிறாங்க. அந்த கவிதை போட்டி மரபு கவிதையில் தமிழ்நாடு அளவில் முதல் பரிசு பெற்றது யார்? நாவே அருள். நாவே அருளுக்கு மரபு கவிதையில் முதல் பரிசு. புது கவிதையில் முதல் பரிசு சு வெங்கடேசன். அப்போ தான் சு வெங்கடேசன்ற நபர் எங்கே வராரு? தாமியசா என்கிற அமைப்புக்குள்ளே வராரு 90ல். அந்த கவிதை கூட செம்மனரில் வந்துச்சு. நீங்கள் யாராவது படித்து ஞாபகம் கூட இருக்கலாம். ஒரு தேன் கூடு. அந்த தேன் கூடு எப்படி இருக்கும்? கீழே எல்லாம் ஓட்டையாக இருக்கும். ஆனால் தேன் கீழே வடியுதா? தேன் வடிமா? கீழே வடி. அது வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஓட்டையாக இருக்குது. அது இந்தியாவோடு ஒப்பிட்டு இருப்பாங்க. இந்தியா என்பது ஒரு தேன்கூடு. இங்கே எல்லா மக்களும் வாழக்கூடிய இருக்குது, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. ஆனால் இது உடையாது, இதுக்குள்ளே எதுவும் உள்ளே இருந்து எதுவும் வெளியே வர முடியாது என்கிற ஒரு ஒப்பீட்டளோட அந்த கவிதை. இப்படி அந்த 90கள் என்பது நாவலில் 5 போட்டிகள் நடந்தது. நாவல் போட்டி, சிறுகதை போட்டி, நாடக ஸ்கிரிப்ட் போட்டி, சிறுகதை போட்டி, குறுநாவல் போட்டி. இந்த 5 போட்டிகள். இந்த 2 நாவே அருள் இங்கேருந்து பரிசு பெற்றார். கடலூர் மாநாட்டுக்கு தேவைப்படும். இப்போது இந்த மாநாடுகள் என்பது தாமியசானுடைய ஒவ்வொரு மாநாடுகளும் இந்த புற எழுச்சி இருக்குல்ல, இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய புற மாற்றங்களுக்கு ஏற்ப அது தன்னுடைய கோரிக்கைகளை தன்னுடைய படைப்புகளை அது பரிசீலனை பண்ணிக்கிட்டே அது வளர்ந்துக்கிட்டே வருது. இன்றைக்கி தாமியசா என்பது ஒரு பண்பாட்டு அமைப்பு. பண்பாட்டு அமைப்பு என்பது இந்த பண்பாடு குறித்து நீங்கள் தாமியசா இந்த 11வது மாநில மாநாட்டின் உணவை நம்ம சொல்லணும். உணவு பண்பாடு என்பது உணவு பண்பாட்டில் நாம் நீங்கள் தாமியசான்ற எல்லா மாநில மாநாடுகளும் சரி, அகில இந்திய எந்த மாநாட்டிலும் சரி அல்லது தமிழ்நாடு மாநாட்டிலும் சரி, மாட்டுக்கறி என்பது பரிமாறப்படுவதில்லை. மாநாடுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த பொது விழாவிலும், ஒரு கல்யாணத்தில், ஒரு பெரிய மண்டபத்தில் நடக்கிற ஒரு கல்யாணத்தில், ஒரு மாநாட்டில், ஒரு பிறந்தநாள் விழாவில் இங்கே என்வி போட்டால் கூட, இறைச்சிக்கறி போட்டால் கூட அது ஆட்டுக்கறியாக இருக்கும், நல்லா கோழிக்கறியாக இருக்கும். ஏன் மாட்டுக்கறி போடுவதில்லை? ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தின் அடிப்படையில் நாம் அங்கே மாட்டுக்கறி போட்டோம், கூழ் போட்டோம், கருவாட்டு குழம்பு வச்சோம். இப்படி அந்த உணவு அதை ஒரு பண்பாட்டு அமைப்பாக மாறிய பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். ஏன் மனிதர்களுக்குள்ளே இந்த வேற்றுமை உருவாகுது, பண்பாடு என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்குறது. நம்மளோட அமைப்பு தனக்குள்ளேயும் உருவாக்குறது, இந்த சமூகத்திலும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தரமணியில் பல இடங்களில், திருவொற்றியூரில் நடக்கிற மாட்டுக்கறி திருவிழா ஒரு பொது மேடையிலேயே காவல்துறையெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுவாக மேடை போட்டு தோழர் அருணன் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து மேடையிலேயே மாட்டுக்கறி சாப்பிட்ட நம்ம நிகழ்வுகள் நடத்தணும். ஏன் நடத்தணும்? இந்திய அரசு என்பது, இந்தியாவில் தோன்றிய ஒரு வலதுசாரி அரசு என்பது மாட்டுக்கறி
சாப்பிட்றவங்கள கீழானவர்கள் அல்லது மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக கொலை செய்யப்படுகிற நிகழ்வு இதெல்லாம் இங்கே நடக்குது. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இருக்குல்ல, நான் நம்ம தாமியசானுடைய இந்த வரலாற்றோடு இணைத்து ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இங்கு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பது இங்கு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் இருக்குல்ல, ஒவ்வொரு மாற்றங்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த பண்பாடு இருக்குல்ல, இந்த 4 வர்ண சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த வலதுசாரிகளுடைய இந்த பண்பாட்டை நாம் என்ன பண்ணுறோம்? கேள்வி கேட்குறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கேள்வி கேட்குறோம். அது அதனுடைய வரலாற்றில் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆகியது. அது அதனுடைய வரலாற்றின் உச்சமாக அது சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடக்குது. நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு உலக அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு மாநாடு. நீங்கள் இன்றைய பிரதமர் மோடி தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு அலுவல் பூர்வமற்ற முறையில் விவாதிக்கிறார். ஏன்? சனாதனத்தை ஒழிச்சிருவாங்க. அப்போ சனாதனம் என்பது இந்த சமூகத்தில் ஒரு ஒழிக்கப்படக்கூடாத அல்லது மீண்டும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றாக வலதுசாரிகள் முன்னிறுத்துகிறாங்க. அப்போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு பண்பாட்டு அமைப்பாக தன்னை முன்னிறுத்திய பிறகு, தன்னை உருமாற்றி கொண்ட பிறகு அல்லது வளர்த்தெடுத்து கொண்ட பிறகு அது அதனுடைய எல்லா நடவடிக்கைகளிலும், அது தன்னுடைய படைப்புகளில், தன்னுடைய செயல்பாட்டில் அது சனாதன கருத்தியலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை முன்னிறுத்துங்க. நீங்கள் அது ஏராளமாக நடந்திருக்கு. முன்னாடி நான் ஒரு கதையை மட்டும் சொல்லி, ஒரு சின்ன குறியீட்டுக்காக உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். நீங்கள் ஆதவன் திருச்சென்னையனுடைய ஒரு கதைக்கு பின்னால் கதையின் முடிவில் தலைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேர் அதில் ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பாரு. நீங்கள் இந்தியாவில் அல்லது உலகம் முழுக்கவே ஒரு கருத்தியல் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒரு உலோகம், இரும்பு என்கிற உலோகம், இது இரும்பு என்கிற ஒரு உலகம் முழுவதும் அதனுடைய பயன்பாட்டு மதிப்பு என்பது என்னவா இருக்கு? ஏராளமான எல்லா இடங்கள்லையும் இரும்பு பயன்படாத இடம் இருக்கா? இடம் இல்லை. ஆனால் அதனுடைய பண்பாட்டு மதிப்பு என்னவா இருக்கு? இரும்புன்னு சொல்லி யாராவது நம்ம குழந்தை கூடுமா? இரும்பே அப்படின்னு சொல்லி அதனுடைய பண்பாட்டு மதிப்பு என்பது என்னது? ரொம்ப சீப்பானது. ஆனால் தங்கம்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு பயன்படுது? எதுக்கு பயன்படுது? எதற்குமே பயன்படுவதில்லை. அது பல உலோகங்களோடு சேர்ந்து தான் அது ஒரு கடினமான உருள்வதற்கு, வடிவமைப்பதற்கு அது தாமிரத்தோடு சேர வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த உலோகத்தினுடைய பண்பாட்டு மதிப்பு என்ன? அதுதான் உச்சத்தில் இருக்கு. இந்த இரும்பையும் இந்த தங்கத்தையும் நம்ம எப்படி ஒரு உலோகத்தில் பயன்பாட்டு மதிப்பிற்கும் பண்பாட்டு மதிப்பிற்கும் ஒப்பிடுகிறோமோ, அதே போல் நீங்கள் மனிதர்களில் இன்னைக்கு அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த அவன்னா யார்? ஒரு பொருளை உற்பத்தி செய்வது, படைப்பவன், உழைப்பாளி இல்லாமல், அவனுடைய வியர்வை இல்லாமல், அது மூளை உழைப்பாளியாக இருக்கலாம், உடல் உழைப்பாளியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உழைப்பு என்பது இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் எந்த செயலும் நடைபெறுவதில்லை, எந்த முன்னேற்றமும் நடைபெறுது. ஆனால் உழைப்பானுடைய மதிப்பு என்னவா இருக்கு? இரும்பை போல ஒரு பண்பாட்டு மதிப்பு என்பது ஒரு ரொம்ப சீப்பாக இருக்கு. அப்போ இதைத்தான் அந்த கதையில் ரொம்ப நாசூக்கா ஆதவன் சொல்கிறாரு. ஒரு நாடு, அந்த நாட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சுகாதார தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, கக்கூஸ் கல்றவங்க இருக்காங்கல்ல, மலம் அள்ளுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் மிக உயர்ந்த சம்பளத்தை பெறக்கூடியவங்க. நீங்கள் எப்படி இன்னைக்கு ஜனாதிபதி 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா, அந்த சுகாதார பணியாளருக்கு 1,01,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு நிர்ணயிக்கிறது. அந்த நாட்டினுடைய பேர் காக்க நாடு. அந்த நாட்டில் சுகாதார பணியாளர்களுக்கு 1,01,000 ரூபாய் சம்பளம். ஒரு ஜனாதிபதிக்கு 300 அறைகள் கொண்ட வீடு அப்படின்னு சொன்னால், இந்த சுகாதார பணியாளருக்கு 301 அறை கொண்ட வீடு இருக்கும். காலையில் சுகாதார பணியாளர்கள் எல்லாம் எந்திரிச்ச உடனே அவங்கள கூட்டு போகிறதுக்கு அப்படியே அந்த இனோவா கார் நிற்கும். ஒவ்வொரு கார்லேயும் ஒரு தேசிய கொடி கட்டியிருக்கும். அந்த தேசிய கொடியில் 3 ஸ்டார், 2 ஸ்டார், 1 ஸ்டார், 5 ஸ்டார்னு ஸ்டார் வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த மலம் அள்ளுகிற தொழிலாளியின் அந்த அனுபவத்தை பொறுத்து அவனுக்கு 3 ஸ்டார் இருக்கும், 5 ஸ்டார் இருக்கும். அவங்கெல்லாம் காலில் நல்லா குளித்து நல்லா செண்டு அடிச்சுட்டு அந்த காக்கி டவுசரையும் காக்கி சட்டையும் போட்டுட்டு இந்த மலம் அள்ளுற அந்த கரண்டி இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு அப்படி வெளியே வருவாங்க. அந்த டிரைவர் நின்று அப்படி காரை திறந்து
உள்ளே போனோன்னா டப் பண்ணி காரை மூடி அந்த கார் மூவ் ஆகும். இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு படைப்பு வந்திருக்கு நம்முடைய நம்முடைய படைப்பாளர். எப்படி சுகாதார பணியாளர் என்பவன் மிக முக்கியமான ஆள், ஒரு ஜனாதிபதியை விட உயர்ந்தவன் என்கிற படைப்பு தாமியசாவுக்குள்ளே தான் வந்திருக்கு. அப்போது தாமியசாவுடைய வளர்ச்சி அல்லது வளர்நிலை என்பது இந்த ஒரு பண்பாட்டு அமைப்பு என்கிற அதனுடைய மாற்றம் என்கிற அது வருகிற பொழுது அது தன்னுடைய கருத்தியல் ரீதியாக, தன்னுடைய செவ்வியல் ரீதியாக எல்லா வகையிலேயும் அது தன்னை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய, இந்த பண்பாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு முயற்சியும் இருக்கு பாருங்கள். இந்த சிறு முயற்சிகள் என்பது கூட்டு முயற்சி. இந்த ஒவ்வொரு கூட்டு முயற்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான, ஒரு விளைச்சலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக மாறும். அப்படியான ஒரு முயற்சியை உருவாக்குவதற்கான விதைகளை தாமிய காசா என்கிற அமைப்பு எல்லா இடங்களிலும் தன்னுடைய கிளைகளில், அதை வாசிக்கிறவர்களின் புத்தகங்களில், அது கவிதைகளில் எல்லா இடத்திலையும் விதைத்து கொண்டே இருக்கிறது. இந்த பண்பாட்டு பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாம் இந்த 50வது ஆண்டினுடைய விழாவை நாம் இங்கே கொண்டாடி இருக்கிறோம். நீங்கள் இந்த விழாவுக்காக திட்டமிட்ட தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. என்னை அழைத்ததற்கும் நன்றி.